உடல்நலக்குறைவு காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் தனது பணிகள் குறித்து பதிவிட்டிருக்கிறார். மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு பணிகளை தொடர்கிறேன் என்று பதிவிட்டிருக்கிறார் மு.க.ஸ்டாலின். தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் எக்ஸ் தள பதிவு சொல்லும் விஷயங்கள் என்னென்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு பணிகளை கவனித்து வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நேற்று லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதை அடுத்து சென்னை கிரீன் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் அவருக்கு பல்வேறு சோதனைகளை மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டுட்டு வராங்க. இன்னும் ஒரு 2 நாட்கள் அவர் மருத்துவமனையில தொடர் கண்காணிப்புல இருப்பார் அப்படின்னு மருத்துவமனை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல மருத்துவமனையில இருந்தவாறே அரசு அதிகாரிகளிடமும் தலைமைச் செயலாளர்களிடமும் அரசின் திட்டங்கள் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு சென்று சேர்கிறது அப்படின்னு ஒரு ஆய்வு பணியையும் முதலமைச்சர் மேற்கொண்டு வராரு. குறிப்பா ஜூலை 15ஆம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாமை முதலமைச்சர் தொடங்கி வச்சிருந்தாரு. அரசின் திட்டங்கள் பொதுமக்களிடம் சரியாக சேருகிறதா, பொதுமக்கள் என்னென்ன மனுக்கு தீர்வு காண வேண்டுமோ அதையெல்லாம் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக கொடுத்துட்டு வராங்க. இப்போ வரைக்கும் ஒரு 5,74,000 மனுக்கள் வந்திருக்கக்கூடிய சூழல்ல இதுவரை இந்த மனுக்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தலைமை செயலாளருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனையில் இருந்தவாறு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்காரு. அதே சமயம் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள் மீது தீர்வு காண்றதுல எந்த விதமான தாமதமும் இருக்கக்கூடாது, உடனடியாக பொதுமக்கள் மனுவுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு முதலமைச்சர் ஒரு அறிவுறுத்தலையும் அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்காரு. நன்றி ரமேஷ், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.